வணக்கங்க. என் பேர் நிஷாந்த். எங்கள் கம்பெனி பேர் வந்து கோவை விகே பில்டர்ஸ். நம்ம இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு வந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ப்ராப்பர்ட்டிங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம மெயின் ரோடு மேலே தான் வீடு வாங்கன்னு சொல்கிற கஸ்டமருக்காகவே இந்த வீடு பண்ணியிருக்கோங்க. அதாங்க மெயின் ரோடு. மெயின் ரோடு பேஸ்லேருந்து நம்ம வீடு வந்து வெறும் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் வீடு லொக்கேட் இருக்குங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கோயம்புத்தூர் கீரனத்து ஐடி பார்க் பக்கத்துலேருந்து வெறும் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வீடு ஆக்சஸ் பண்ணலாங்க. இந்த வீட்டோட பிளான் அண்ட் இதோட டிசைன் பற்றி பார்க்கலாங்க. இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு மேற்கு காரம் சைட்டில் ஒரு 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஒரு 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்டிருக்குங்க. சைட் வந்து வடக்கு மேற்கு காரம் சைட்டுங்க. இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் வந்து நமக்கு வந்து 2 பெரிய கார் போடலாங்க உள்ள. இப்போ நீங்கள் ஃபார்ச்சர் வச்சு எக்ஸைஸ் வச்சுருந்தீங்கன்னா 2 பெரிய எஸ்யூ உள்ளே போட்டுருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளே. இப்போ வாங்க இந்த வீடை பற்றி பார்க்கலாங்க. இந்த வீடு வந்து காரம் சைட்டில் நம்ம வந்து 2 பக்கம் ரோடு இருக்கிறனால 2 கேட் கொடுத்துருக்கோங்க. ஒன்று வந்து கார் பார்க்கிங் கேட்டுங்க, இன்னொன்று வந்து விக்கெட் கேட்டுங்க. இப்போ வாங்க வீட்டு பிளானை பற்றி உள்ளே போய் பார்க்கலாங்க. இந்த வீடு பாருங்கள், இப்போ வந்து நம்ம வடக்கு பார்த்து வாசல் வச்சு வடக்கு வாசலில் கட்டி கொடுத்துருக்கோங்க. வாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ராலாங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வந்து ரொம்ப பெருசுங்க. 10க்கு 33 சைஸ் கார் பார்க்கிங்கு. கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீட்டுக்கான அண்டர் சம்ப் அண்ட் நம்ம இண்டிவிஜுவல் போர்லாம் இங்கேயே இருக்குங்க எல்லாமே. அது போக வந்து அவுட்டரில் வந்து ஒரு இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்குங்க. அவுட்டர் இந்தியன் டாய்லெட் இருக்குங்க. டைல்ஸ் ஒர்க்கில் நல்லா கோல்டன் டைப் பீடிங் யூஸ் பண்ணி நல்லா கிராண்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் டைல்ஸ் ஒர்க்கெல்லாம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ள என்ட்ராலாங்க. வீட்டோட மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி வச்சுருக்கோங்க. மெயின் ரோடு வந்து நல்லா தேக்கு மரத்தில் பண்ண பெயிண்ட் வருங்க இது. இப்போ வீட்டோட லிவிங் ஹால் ஆக்சஸ் பண்ணுறோங்க. லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 16ங்க. நல்லா அட்டகாசமான டைல்ஸ் ஒர்க் அண்ட் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் நல்லா வண்டர்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோங்க. அது போக வந்து வீட்டில் வந்து இன்டீரியர் பண்ணியிருக்கோங்க. நல்லா ஒரு சூப்பரான மல்டிமீடியா டிவி யூனிட் அண்ட் கிழக்கு பார்த்த மாதிரி வாசப்படி நல்லா பூஜனம் பண்ணி கொடுத்துருக்கோங்க இதில். இப்போ இந்த வீட்டோட கிச்சன் பற்றி பார்க்கலாங்க. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து 10க்கு 16 சைஸில் கிச்சன் வித் டைனிங்காக இருக்குங்க. நல்லா பாஷேப்பாக நமக்கு கிச்சன் டேபிள் டாப் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஆனால் அது போக வந்து சைடில் நமக்கு தனியாக டைனிங் யூட்டில் ஏரியா இருக்குங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு வந்து இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்குங்க. அதில் இல்லத்தரசுக்கு தேவைப்படுற மாதிரி கிச்சனில் கட்டை எல்லாம் பண்ணி கொடுத்துருங்க எல்லாமே இருக்குங்க உள்ள. இப்போ இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாங்க. இந்த வீட்டில் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 3மே மாஸ்டர் பெட்ரூமுங்க. ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. பெட்ரூம் டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ் டைப் டோர் தாங்க எல்லாமே. இதோட பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16 மாஸ்டர் பெட்ரூம் சைஸுங்க. இது நமக்கு வந்து ஸ்டடி டேபிள் யூனிட் அண்ட் நம்ம இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இதில் பெட்ரூம் வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது ஒரு 7க்கு 5 சைஸில் ஒரு பெரிய பாத்ரூமே இருக்குங்க. இது இப்போ நம்ம இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆக்சஸ் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம என்ட்ரருக்கு வந்து படிக்கட்டு எல்லாமே கிரானைட் டச் பண்ணி கொடுத்துருக்கோங்க. சைடில் நம்ம கேன்லிங்காக எஸ்எஸ் ரெயிலிங் வச்சு பைப் பண்ணி கொடுத்துருக்கோங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா படிக்கிற கீழே நம்ம யூபிஎஸ் ப்ரொவிஷன் தனியாக இருக்குங்க அந்த ஏரியாவில். எங்கே இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆக்சஸ் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு வந்து நல்லா வெளிச்சம் இருக்குங்க. 2 பக்கம் நல்லா பெரிய விண்டோ கொடுத்துருக்கோங்க. அதில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆக்சஸ் பண்ணுறோங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் மட்டும் இல்லைங்க, 2 லிவிங் ஹால் இருக்குங்க. கீழே ஒரு லிவிங் ஹால், மேலே ஒரு லிவிங் ஹாலுங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்க. நல்லா ஆளோட ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா நல்லா வால்பேப்பர் டிசைன் பண்ணி நல்லா வண்டர்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோங்க. அண்ட் சைடில் நம்ம டிசைனுக்காக சின்ன சின்ன வுட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோங்க இதில். இப்போ நம்ம இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாங்க. செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் 10க்கு 16 சைஸ் மாஸ்டர் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமில் வந்து நம்ம இன்டீரியர் ஒர்க்லாம் ப்ரௌன் வித் ஒயிட் காம்பினேஷன்லாம் வண்டர்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோங்க. அண்ட் இந்த பெட்ரூம் அட்டாச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அட்டாச் ஆட்டுங்க. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 5ங்க டாய்லெட் அட்டாச் சைஸ். இது நல்ல பெரிய பாத்ரூமுங்க. இது நல்ல பெரிய பாத்ரூமுங்க. இது இப்போ நம்ம இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம் பார்க்கலாங்க. தேர்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் சொன்ன மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. அண்ட் அந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அட்டாச் இருக்குங்க. நம்ம வீட்டில் எல்லா பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுங்க 2 பக்கம் விண்டோஸ் இருக்குங்க வீட்டில் எல்லாம் இருக்குங்க. அது ஸ்டாண்டர்டாக வந்துருங்க எல்லாமே. இதோட டாய்லெட் சைஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் 10க்கு 5 சைஸில் அட்டாச்சாக இருக்குங்க இது. அண்ட் அது போக இந்த பெட்ரூம் வந்து நமக்கு ப்ரைவேட் பால்கனி இருக்குங்க. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 8 சைஸில் ப்ரைவேட் பால்கனி இருக்குங்க. இங்கே வந்து நம்ம ஈவினிங் டைம் நல்லா டீ டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. மேலே குழந்தைங்களெல்லாம் ஊஞ்சல்லாம் இங்கேயே நம்ம பாயிண்ட் பண்ணி பண்ணிக்கலாங்க எல்லாமே. இப்போ இந்த வீட்டோட அவுட்டர் பால்கனி பார்க்கலாங்க. மேலே இது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட அவுட்டர் பால்கனி ஆக்சஸ் பண்ணுற ஏரியாங்க. நம்ம கீழே கார் பார்க்கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 33 சைஸுங்க. அந்த சைஸ் அப்படியே மேலே நமக்கு ஒரு பால்கனி கிடைக்குங்க. இங்கே
இங்கே உங்களுக்கு நம்ம தேவைப்பட்டால் ஷீட் போட்டுக்கலாங்க இங்கே. இது வந்து நம்ம இப்போ மேலே ஓவர் ஹெட் பால்கனி ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஸ்டீல்ஸில் படிக்க வச்சு கொடுத்துருக்கோங்க. மேலே வாங்க, மேலேயும் பார்த்துடலாங்க. மேலே அப்படியே நம்ம கீழே இங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோங்க. பாயிண்ட் ஒன்று. இப்போ நம்ம அந்த வீட்டோட ஓவர் ஹெட் ஏரியா ஆக்சஸ் பண்ணுறோங்க. இங்கே அங்கே வந்து நமக்கு வந்து 2 தண்ணி தொட்டிக்கான டேங்க் வந்துருங்க. இங்கே ஓவர் ஹெட் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தரக்கோட்டை அடித்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், இந்த வீடு வந்து நல்லா சுற்றி ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா லொக்கேட் இருக்குது. வீடு எல்லாமே சுற்றி ஃபுல்லாக வீடு தாங்க. அந்த ஆர்ச் பார்த்திங்கன்னா அதாங்க மெயின் ரோடுங்க. மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க. நம்ம டுவர்ட்ஸ் கோயில்பாளையம் பக்கம் பார்க்குறவங்க இந்த வீடு ரொம்ப சூட் ஆகுங்க. இந்த வீட்டுக்கு நாங்கள் கேட்குற பட்ஜெட் பார்த்திங்கன்னா 95 lakhsங்க. ப்ரைஸ் நெகோஷியபிளுங்க. டேரக்ட் ஓனர் நம்பர் தாங்க. வீடு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் நம்பர் கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.